ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஷாக்கிங் நியூஸ். அது வேற என்னது, சிஎஸ்கே ரசிகர்கள் சோகம். வேற என்ன போட்டிருந்தாங்க, சிஎஸ்கேக்கு பின்னடைவு. சிஎஸ்கேவோட மெயின் பவுலர் நேத்தன் எலிஸ் வந்து இன்ஜுரி காரணமாக ஐபிஎல் 2026ல இருந்து அவர் விடைபெறுகிறார். சரியா, அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அவர் தான் வந்து சிஎஸ்கே ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்த டெப்த் பவுலர், டெத் ஓவர் பவுலர். அதாவது அவரைத்தான் சிஎஸ்கே பிளான் பண்ணி வச்சிருந்த டெத் ஓவர் பவுலர். சரியா, 10 ரன் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டோம். அதனால அவர் வந்து ஒரு டெத் ஓவர் பவுலரா வச்சிருந்தோம். கண்டிப்பா ஒரு 15 ஓவர்ல இருந்தே ஒரு 3 ஓவர் போடக்கூடியவர், ஏர்லியரா ஒரு ஓவர் தள்ளலான்னு அந்த மாதிரி தான் பிளான்ல வச்சிருந்தாங்க. 10 ரன் மாதிரியே 10 ஓவருக்கு அப்புறம் கொண்டு வரல. பட் அந்த பவுலர் வந்து இன்ஜுரி காரணமா வெளியே போயிட்டார். சரியா, அதை வந்து மேனேஜ்மெண்ட் தரப்புல சொல்லிட்டாங்க. புது பிளேயரை கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு நல்ல பிளேயர் தான் பிக் பண்ணுவாங்க. அதான் இது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பின்னடைவான்னு கேட்டா அவ்வளவு பெரிய பின்னடைவுலாம் கிடையாது. கிட்ட பவுலரு ஆல்ரவுண்டர்லாம் சேர்த்தே நேத்தன் எலிஸை தவிர்த்தே 16 பேர் இருக்கும். 16 பேர்த்துல 5 பவுலரை செலக்ட் பண்ணி டீமால ஆட வைக்க முடியாதா? இப்பவும் எப்படியும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆள எடுத்துதான் போறாங்க. கண்டிப்பா அவர் ஃபாரின் பவுலரை தான் இருக்க போறாரு. அவர் கண்டிப்பா உள்ள ஆடதான் போறாரு. இது வந்து டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே இது நடந்ததுனால நமக்கு வந்து முன்னாடியே ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். டக்குன்னு பிளேயர் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி பக்காவா போட்டுடலாம். டோர்னமெண்ட் நடக்கும் போதே போன வட்டம் நடந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்துச்சுன்னா அது வந்து பெரிய ஒரு சம்பவம் ஆகி போயிருது. பட் அந்த ரீப்ளேஸ் பிளேயர்லாம் வந்தாங்கன்னா, அதாவது மெயின் பிளேயருக்கு ரீப்ளேஸ் பிளேயரா வர்றவங்க எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் சிஎஸ்கேக்காக ரீப்ளேஸ் பிளேயரா வந்த டெவல் பிரவிஸாவும் சரி, ஆயுஷ் மத்ரேவும் சரி, தரமான பிளே கொடுத்துருக்காங்கல்ல. கொடுத்ததுனால தான் திரும்ப சிஎஸ்கேல இருக்காங்க. அதே மாதிரிதான் இப்ப ரீப்ளேஸ்மெண்டா எடுக்கிற பிளேயர் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாங்க. அது எந்த மாதிரி பிளேயர், எந்த பிளேயர் எடுப்பாங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா அன்சோல்டான பிளேயர்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பவுலர் தான் எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்தியன் பாஸ் பவுலர் போவாங்களான்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பட் இந்தியன் பாஸ் பவுலர் போறது கஷ்டம் தான். ஏன்னா ஆல்ரெடியே இந்தியன் பாஸ் பவுலர் நம்ம ஸ்குவாட்ல நிறைய இருக்காங்களே, அவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கணும்ல. இது தாண்டி இவருக்கு ஆல்டர்னேட்டிவா இந்தியன் பாஸ் பவுலர் கூட்டு வந்து ஆல்ரெடியே இந்தியன் பாஸ் பவுலர் ட்ரெயின் ஆகி வச்சிருக்காங்க உள்ள. அவங்க எல்லாம் எப்பனாலும் பந்து போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படிங்கும் போது இந்தியன் பாஸ் பவுலர் போகவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 100க்கு 100% அதுதான். ஃபாரின் பாஸ் பவுலர் எடுப்பாங்க, இல்லைன்னா ஃபாரின் ஆல்ரவுண்டர். அந்த ஆப்ஷனுக்கு தான் கண்டிப்பா சிஎஸ்கே போவாங்க. இப்போதைக்கு ஐபிஎல் அன்சோல்டான பிளேயர் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பாஸ் பவுலர்ல வந்து ஸ்பென்சர் ஜான்சனு, ரிச்சர்டனு, ரீலி மெரிடித், ஷேன் அபாட்ஸ், டேனியல் சாம்ஸ். டேனியல் சாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். டேனியல் சாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். அவரை பிக் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பட் அவர் வர்றேன்னாருன்னா கண்டிப்பா